என்னுடைய சிக்கன் வறுவல் ரெடி ஆயிருச்சு. எஸ், நிறைய பேர் இந்த வறுவல் ரெசிபி வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா? ஸோ ஃபைனலி இன்றைக்கி நான் ஷேர் பண்ணலாம் இருக்கேன். ஒரு சட்டியில் எண்ணெய், அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் பாவாங் மேரம் போட்டு நல்லா ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் தூமேஸ் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இதில் என்ன ஆட் பண்ணுறேன்னா கொஞ்சம் சில்லி கறி, உங்களுக்கு காரம் தூக்கலாக வேணும்னா கொஞ்சம் கூடியாகவும் போட்டுக்கலாம். அண்ட் தென் நான் வந்து கறி லீஃப் போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோழி வந்து நான் ஒரு கோழி வந்து போடுறேன். ஸோ இந்த ஒரு கோழிக்கு என்ன மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டொமேட்டோவும் ஆட் பண்ணிட்டேன் இதில். ஓகே, மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு 2 கரண்டி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் நம்மளோட வறுவல் மசாலா இருக்கு இல்லையா, அது ஒரு 2 கரண்டி ஃபுல்லாகவே நான் எடுத்து போட்டிருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா வந்து நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி சாத்தி வச்சுருங்க. அந்த கோழியிலே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ அந்த தண்ணியில் தான் நம்ம வந்து குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்படி தான் இருக்கும் நம்மளோட வறுவல் மசாலா. யாருக்கு வேணுமோ கீழே இருக்கிற மஞ்சள்